இந்த மாதிரி ஒரு சூப்பரான காளான் குழம்பு எப்படி சிம்பிளாக சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பாக்கெட் காளான். இதில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காளானையும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் சட்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிறதுனால காளான் வதக்கும் போது சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூடு பேஸ்ட் இல்லைன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இதில் உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூடையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஒரு 6 முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே நேரத்தில் குழம்புக்கு கொலகொலப்பு தன்மையும் கொடுக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காளான் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த காளான் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த காளான் நல்லா எல்லாம் ஒன்று போல் வதங்கி வர்ற நேரத்தில் இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சுருளை வதக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிருங்க. காளான் இறக்குனதுக்கப்புறம் நல்லா அதில் கொத்தமல்லி இலையை தூவி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கார்னிஷும் பண்ணி முடிச்சிடலாங்க. இதுதான் நான் என்னோட ஸ்டைலில் செய்கிற ஒரு சூப்பரான காளான் குழம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபியோடு நான் வரேன். ஓகே, பாய்.